வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இளைஞர்களாக ஆக்கப்பட்ட இந்த எழுச்சியை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்க எதிர்க்க போராட்டம் பெருசாச்சு. இப்ப போராட்டம் வெற்றி அடைகிற சூழ்நிலையில இந்த வெற்றிக்கு நாங்க தான் காரணம்னு நிறைய அமைப்புகளும் நிறைய சங்கங்களும் அந்த வெற்றியில பங்கு கொள்றதுக்கு மட்டும் முதல்ல வராங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னோட இளைஞன் எழுந்துட்டா கிளம்பலாம். நீங்க சரியான நேரம் வந்துருச்சு இளைஞர்கள் எழுதுறதுக்கு. இந்த வீடியோ மூலமா நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும்னு விரும்புறேன். முதல்ல அனிமல் வெல்ஃபேர் போர்டை சேர்ந்த மிஸ்ஸஸ் ராதாராஜன் அவர்களுக்கு ஒரு வீடியோ கமெண்ட் அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொன்னா கூட 50,000 பேர் மேல கூடுவாங்க, இவங்க எல்லாம் எமோஷனல் டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது சொல்றதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருந்ததோ இல்லையோ, ஆனா பதில் சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஆனா இதுக்கு என்னோட இளைஞனை பதில் சொல்ல வைக்க மாட்டேன். உங்களுக்கு பெண்ணாகிய நானே பதில் சொல்லிட முடியும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட டெல்லி லக்னோ யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் பாப்புலரா இருக்கு. ஃப்ரீ காண்டம்ஸ் கொடுக்குற ஒரு விஷயத்த இந்தியா முழுக்க பாப்புலர் ஆக்குனாங்க. ஆனா அதை வெற்றிகரமா தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியல. ஏன்னா எங்களுக்கு செக்ஸை விட கல்ச்சர் ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஒரு ஆம்பளை இன்னைக்கு கூட மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு காண்டம் கேட்கும் போது அக்கம் பக்கம் பாக்குறான், பொம்பளைங்க இருக்காங்களா குழந்தைங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துதான் வாங்குவான். வாங்கினதையும் மறைச்சுதான் வீட்டுக்கு கொண்டு வருவான். அந்த அளவுக்கு செக்ஸ் எங்களுக்கு இன்னும் புனிதமா தான் இருக்கு. எங்களுக்கு செக்ஷுவல் அவேர்னஸ் இல்லாத இடியட்ஸ் நீங்க சொன்னா அதை பத்தி கவலையே கிடையாது. கல்ச்சரல் அவேர்னஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த வார்த்தையை நீங்க பகிரங்கமா வாபஸ் வாங்கணும். இதுக்கு எங்க இளைஞர்கள் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பதான் இனிமே வார்த்தையை உபயோகிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்றீங்க. நீ இன்னைக்கு போராடிட்டு விவசாயத்துக்கு எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீ போய் வெளிநாட்டுல உட்காந்துப்ப, அந்த மாடை வச்சுட்டு விவசாயி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காரு கிருஷ்ணசாமி சார். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்த விரும்புறேன். கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அது லைகா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால இலங்கை தமிழர்களை அழிச்சது ஈழத்தமிழர் பிரச்சனையில பெரிய பணத்தை ஃபண்ட் பண்ணது இவங்கதான். இவனால இங்க ஒரு படம் வரக்கூடாது, அப்படி ஒரு படமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு கத்திக்கு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணீங்க. கொம்பன் படத்தை நான் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பண்ணீங்க. ஆனா அதுக்கப்புறமா எவ்வளவோ படம் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா விஜய் மூலமாவும் கார்த்தி மூலமாவும் நீங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தேடி இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஏன் லைக்கா ப்ரொடக்ஷன்ல வந்த படங்களுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது எனக்கு தெரியல. பெரிய நடிகர்கள் படத்துக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்க மூலமா ஒரு பெரிய பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பண்ணது ஸ்டண்ட். அந்த அவசியம் என்னோட இளைஞனுக்கு இல்ல. இன்னொரு விஷயம், பேஸ்புக் லைவ்ல அவர் சொல்லியிருக்கிற விஷயம், ஒரு பெரிய அவேர்னஸ் கொண்டு வரதா அவருக்கு நினைப்பு. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரே ஒரு குரலா வி வாண்ட் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் போது அதுக்கு எதிர்குரலா நீங்க நின்று பேசுறதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு சீப்புன்னு. இப்ப இந்த இடத்துல நீங்க வி வாண்ட் ஜல்லிக்கட்டு நீங்க சொன்னீங்கன்னா 10ஓட 11 ஆயிடுவீங்க. உங்களை யாரும் கவர் பண்ண மாட்டாங்க, பப்ளிசிட்டி கிடைக்காது. அதுவே எதிர்த்து பேசினா என்ன சொல்றான்னு 10 பேர் பாப்பான்ல. அதுக்காக நீங்க பண்ணிருக்க சீப் பப்ளிசிட்டி தான் இந்த பேஸ்புக் லைவ். தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா நாங்க எதையுமே மறக்கல. அடுத்த விஷயம், சுப்பிரமணிய சுவாமிஜிக்கு வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்க கூடாது. கண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்வீட்லயும் அவர் முதல் வார்த்தையை பயன்படுத்துறது நான் கண்டிப்பா தீவிரமா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வார்த்தையை அவர் வாபஸ் வாங்கிதான் ஆகணும். நீங்க சொன்னது நாங்க ஒத்துக்கிட்டாலும், நீங்க சொன்ன உங்களோட பாணிலேயே சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பொறுக்கியா, நான் பொம்பளை, அதனால பொம்பளை பொறுக்கியா சொல்லிக்கிற விஷயம் இன்னைக்கும் என்னோட ஆம்பளை, என்னோட தமிழ்நாட்டு ஆம்பளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட நண்பனோட மனைவிய தங்கச்சியா தான் பார்ப்பான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னிலை வகிச்சு தாலியை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற அந்த பொண்ணு கழுத்திலேயே தாலியை கட்ட விரும்புற விபரீதமான விஷயம் எல்லாம் என்னோட இளைஞர் என்னைக்குமே பண்ண மாட்டான். அந்த விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்திக்க விரும்புறேன். தமிழ்நாடு பொறுக்கிகள் இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க பொறுக்கிங்க தான். பொறுமையா இருந்து இவ்வளவு நாள் பொறுக்கிகளா இருந்திருக்கிறோம். மத்தபடி நீங்க சொல்ற வேற அர்த்தம் கிடையாது. தமிழ்ல பொறுக்கின்றதுக்கு பல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்களோ நாங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பல முறை யோசிக்கணும். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது நடிகர் சங்கங்கள், நடிகர் சங்கம் ஒரு மௌன போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல கடைசியா சேர்ந்தது தப்பு. சரி, அதை கூட நம்ம ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கீங்களேன். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, மீடியாவை கவரேஜ் வேணாம், எங்களுக்கு பப்ளிசிட்டி வேணாம், நீங்க அதை இளைஞர்களுக்கு கொடுங்க, அவங்கதான் முக்கியமான ஹீரோஸ் அப்படின்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். இது நடிகர்களோட பிரச்சனை கிடையாது. நீங்க நடிகர் சங்கத்துல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண, இது மக்களோட பிரச்சனை. அதுல நீங்களும் ஒருத்தவங்க தான். அப்ப நீங்க மக்களோட மக்கள் கிட்ட வந்துதான் பிரச்சனையை நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்திருக்கணும்.
ஓகே நான் ஒத்துக்கிறேன், மெரினால எல்லாரும் கொந்தளிச்சிருந்தாங்க. ஓகே, மெரினால மட்டும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல ப்ரொட்டஸ்ட் நடக்குது. உங்களால பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்களுக்கு மேல அட்டென்ஷன் கிடைச்சு அந்த பிரச்சனை டைல்யூட் ஆகி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எவ்வளவோ இடத்துல நடக்கிற ப்ரொட்டஸ்ட் மீடியாக்கே தெரியாம இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் ரிசோர்ஸ் நம்ம மீடியாக்கு இல்ல. அந்தந்த ஊருக்கு வந்து கேமராவையும் பர்சன்ஸையும் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேஷனல் மீடியா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ண சொல்றீங்க, ட்வீட் பண்றீங்கன்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களோட நடிகர்களை ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன கிராமங்களுக்கு அமைச்சிருக்கணும். கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, மதுரையில நடந்துச்சு, அலங்காநல்லூர்ல எங்கெங்கயோ நடந்துச்சு. அங்கங்க உங்களோட நடிகர்களை அனுப்பி இருக்கிறதன் மூலமா உங்க மூலமா இந்த விஷயம் நேஷனல் மீடியாக்கு இன்னும் அதிகமா சேர்ந்துருவாங்க. அவங்களோட ப்ரொட்டஸ்டும் தெரிஞ்சிருக்கும். இப்ப மெரினாவோட ப்ரொட்டஸ்ட் மட்டும் தான் நேஷனல் மீடியா கவர் பண்றாங்க, மத்த ஊரை அவங்க கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட பப்ளிசிட்டியை இதுக்காவது நீங்க பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அதுவும் நீங்க பண்ணல. ஒரு சேர்மனார் சீட்டை போட்டு உங்களோட சொந்த கதையை சோக கதையை பேசுறதுக்கு ஒரு நாள் பயன்படுத்திக்கிட்டு சாயங்காலம் டாடா பை பை சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. உங்களுக்காக, உங்க பணம் வெற்றிக்காக போராடின தமிழனுக்கு, உங்களோட ரசிகனுக்கு நீங்க திருப்பி செஞ்ச நன்றி கடனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேன். இளைஞர்களே, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நல்லா யோசிங்க. படத்துல மட்டும் டயலாக் பேசதான் அவங்க தயார். அதை உண்மையா பயன்படுத்தணும் வரணும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல கூட அவங்க தயார் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க. இன்னியாவது நம்ம வந்து முழிச்சுக்கணும். அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நடிகர்ல இருந்து நம்ம ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப கேவலமான ஒரு தப்பு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து இருக்கிறோம். ரஜினி சார் என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து நேஷனல் மீடியா அவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே நேஷனல் மீடியாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு காரணம் ஏன்னா இது வெறும் இளைஞர் எழுச்சியா இருந்துச்சு. எப்ப நடிகர்கள் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் நேஷனல் மீடியாவுக்கு அட்டென்ஷன் கொடுத்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணிருந்திருக்கலாம். எனக்கு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல அவ்வளவு டைலாக்ஸ் வைக்கிறாரு, சொத்தை எழுதி அப்படியே வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குற மாதிரி, அரசியலுக்கு வருவானா வரமாட்டான்ற மாதிரி டைலாக்ஸை வச்சு ஏன் வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத நம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க அரசியல் வரமாட்டீங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நரேந்திர மோடிஜி வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வரும்போது புதிய பாரதம் பிறந்துச்சுன்னு ட்வீட் போட உங்களால முடிஞ்சது. உங்களுக்கு ஏன் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஒரு ட்வீட் போட முடியல? இன்னைக்கு போய் நடிகர் சங்கத்துல போய் உட்காந்து உள்ள ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே மௌன போராட்டம், அந்த விஷயம் எனக்கு புரியல. நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க சப்போர்ட்டா இல்லையா, நீங்க வெறும் போய் ப்ரொடெஸ்ட் பண்றதுனால நீங்க சப்போர்ட்டா பீட்டாக்கு ஆதரவா இல்ல எங்களுக்கு ஆதரவான்னு எப்படி தெரியும்? இந்த இடத்துல நீங்க மைக்க புடிச்சு பேசிக்கணும். பேச வேண்டிய இடத்துல நடிகர்கள் பேசுறது கிடையாது. எங்க பேசக்கூடாது அங்க மைக்க போட்டு மணிக்கணக்கா உட்காந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பரப்புறதே அவங்களோட வேலையா போயிடுச்சு. இப்ப இளைஞர்களுக்கு நாம தான் முழிச்சுக்கணும். நானும் அந்த ஒரு முட்டாளா தான் இருந்திருக்கேன். ரஜினி எல்லாம் வந்துட்டா வந்து செம்மையா இருக்கும், நம்மளோட தமிழ்நாடு எப்படி மாறிடுங்க அப்படின்னு ஒரு கற்பனை கண்டிருக்கேன் அவரோட படங்கள் எல்லாம் பார்த்து. அது எவ்வளவு அபத்தமான பொய் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு கருத்து சொல்ல கூட தயங்கப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரா கண்டிப்பா இருக்கவே முடியாது. தலைவன் அப்படின்றது யாருன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னிலைப்படுத்தாம மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன், தைரியமா குரல் கொடுக்கிறவன் தான் தலைவனா இருப்பான். அந்த குவாலிட்டி கண்டிப்பா எந்த நடிகர்களுக்கும் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்களோட பப்ளிசிட்டி போயிருமோ, அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் போயிருமோன்னு பயப்படுறவன் ஒரு தலைவன் ஆக முடியாது. அதனால எந்த ஒரு அரசியல்வாதியிலையும் இனிமே எந்த ஒரு நடிகரையும் நம்ம தலைவனை தேடக்கூடாது. தலைவன் நமக்குள்ள இருக்கான், இளைஞர்களே உங்களுக்குள்ளார இருக்கான். இனிமே வெளியே தலைவரை தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற தலைவனை தான் நம்ம தேடி ஆகணும். அடுத்தது வந்து அரசியல்வாதிங்க. ஒரு பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் போய் 1 மாசம் டென்ட் அடிச்சு அந்த ஊர்ல முறவாசல் செஞ்ச டைம் இருந்த உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கு. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு சோறு தண்ணி இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்க, சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் வந்தீங்களா? நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு தலைமை கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா எச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண உதவி செஞ்ச நரேந்திர மோடிஜிக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தயவு செய்து அந்த ட்வீட் நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து என்னோட வேண்டுகோள். ஏன்னா இது நல்லாவே தெரியும், மனசாட்சி தொட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது மோடிஜியால நடக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இளைஞர்கள் தான் அதுக்கு காரணம். சப்ஜூடியஸ்ல இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைய வச்சவர் தான் மோடிஜி. அடுத்த 2 நாள்ல இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இங்க ஆதார் கார்டு கொடுத்துருவேன், எலெக்ஷன் ஐடி கார்டு எங்களுக்கு வேணாம், ஒரு 10 பேர் போய் கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு இந்த உரிமை வேணாம், எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப்ல எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னா ஆட்சியே கலையும். அந்த பயத்துலதான் அது மாதிரி நடத்தக்கூடாதுன்னு பயத்துல இப்ப வந்து பண்றாங்க. இப்ப ஒரு நாள்ல இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் அதை 2 வருஷம் முன்னாடி பண்ணல? ஏன் 5 நாள் வரைக்கும் எங்களை இப்படி வந்து அடக்கடிச்சிங்க? பண்ணணும்னா முன்னாடி பண்ணிட்டு இருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நீங்க நினைக்கல. இன்னைக்கு எழுச்சி அது வெடிச்சதுக்காக உங்களுக்கு வேற வழி இல்லாம நீங்க பண்ணிருக்கீங்க. தயவு செய்து இதுல பெருமை தேடிக்காதீங்க, ட்வீட் போடாதீங்க. எல்லா அரசியல் அமைப்புக்கும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறது இந்த ஒரு விஷயம் தான். இது முழுக்க முழுக்க எந்த ஒரு தலைவரும் இல்லாம, எந்த ஒரு தலைமையும் இல்லாம அரசியல்
சங்கம், சாதி சங்கம் எந்த சாயமும் இல்லாம, அவங்களோட துணை இல்லாம தன்னெழுச்சியா இளைஞர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டம். இதுக்கு கேவலமா உங்களோட அரசியல் சாயத்தை பூசி அதுல பெருமை தேடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு தயவு செய்து நீங்க பேசவே பேசாதீங்கன்றது என்னோட பெரிய வேண்டுகோள். தயவு செய்து நேர்பட பேச, அது மாதிரி ஏதாவது பப்ளிக் டிபேட்ல கலந்துக்காதீங்க. அதுக்கு நாங்க தான் காரணம் சொல்லிடாதீங்க. அதுக்கு பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். இதை மட்டும் நான் நல்ல ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது, இளைஞர்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. உங்களால மட்டும்தான் இது சாத்தியம். தயவுசெய்து இந்த எழுச்சி விட்டுறாதீங்க. இந்த வைப், இந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்குதான் நம்ம எழுந்திருக்கோம், தமிழ்ன்ற ஒரு உணர்வால இணைஞ்சிருக்கோம். தமிழ்ன்ற உணர்வாலேயே நம்ம நிலைத்து தலை நிமிர்வோம் அப்படின்றத என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.